தமிழகத்துல ஒரு புதுசா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஓனர் யாருன்னு பார்த்தா விஜய் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா விஜய் அப்படின்னு தெரியல. ஏன்னா விஜய் தவிர மத்த எல்லாருமே அதுல வந்து கெத்தா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இதை பேசுறேன், எதுக்கு தேவையில்லாம இப்போ இவங்க பத்தி பேசுறோம், ஆல்ரெடி அவங்க டம்மி கேண்டிடேட், எதுக்கு இவங்க பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஷன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நேற்று தினத்துல ஒரு மீட்ல என்ன பேசிருக்காருன்னா, நம்ம பசங்க 2 நாளா போட்டு அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம செமிஃபைனல் தாண்டிட்டோம்ப்பா, நம்ம இதுல இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இது இல்லாம செந்தில் பாலாஜி அவங்க வந்து பெரியாரை பத்தி 2 நிமிஷம் பேசிட்டாரு அப்படின்னா நான் வந்து அரசியல் இருந்து விலகிட்டேன்னு பேசியிருக்காரு. என்னோட கேள்வினா, நீ எப்பயா ஃபர்ஸ்ட் அரசியலுக்குள்ள வந்த, நீங்க அரசியலியா இருக்கீங்க, ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு. சீரியஸா ஓப்பனா சொல்றேன், இந்த வருவானுங்க நிறைய பேரு, இந்த வடக்கு இதெல்லாம் வருவாங்க, வந்து நிறைய பேர் கமெண்ட் போட போறீங்க, போடுங்கடா, அரசியல் பேசுங்கடா, அரசியல் பேசுங்கடா. உங்களுக்கு தெரியல இல்ல, உங்க அண்ணனுக்கே அரசியல் தெரியல. உங்க அண்ணன் இளைய தளபதி விஜய் அவருக்கு அரசியல் தெரியல. அவரு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர், அவர் அதுலயே இருந்திருக்கலாம். அவரை நீங்க உசி பேச்சுல கூட்டு வந்துட்டீங்க. அது இல்லாம இந்த ஆதவர்ஷனா ஒருத்தர் இருக்காப்ல, செம்ம ஹைட்டா இருப்பாரு, உள்ள ஒண்ணுமே இல்ல, ஆனா எம்டி வச்சுலாம் இருக்காப்ல. நீங்க எதுக்கு பேசுறீங்க, எதுக்கு ஏடிஎம் எடுக்கிறீங்க? ஏன்னா ஒரு எலெக்ஷனை கூட நீங்க ஒன்னும் பாக்கல. உங்க இதுக்கு நீங்க வந்து போட்டி வர வச்சுட்டு இருக்கீங்க டிஎம்கே கூட. ஏன்னா எத்தனை வருஷம் ஆண்ட கட்சி அது கூட போட்டி வைக்கிறீங்க. இதுல என்னன்னா இவனுக்கு அவங்களுக்கு தான் சண்டை. ஏன்னா நீங்க ஒரு ஆளே கிடையாது, தனியா கத்திட்டு இருக்கீங்க, தனியா கத்திட்டு போங்க. உங்களுக்கு அரசியலும் தெரியல, ஒரு இதுவும் தெரியல. இந்த சைடு நீங்க வந்து ரொம்ப தப்பு போறீங்களா. தனியா நீங்க வச்சிருக்கிறது நல்ல ஒரு கச்சேரி டீம் வச்சிருக்கீங்க, தமிழக வெற்றி கழகம்னு. நீங்க விசில் ஊதுங்க, டான்ஸ் ஆடுங்க, தனியா கச்சேரி வைங்க, கூத்து வைங்க, நானே உங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. தேவையில்லாம அரசியல் வந்து அடி வாங்காதீங்க. எலெக்ஷன் டைம்ல அடி பாவம், அந்த மனுஷன் சினிமால என்ன நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு, அவர் உசி பேச்சு கூத்து வந்து அந்த மனுஷனையும் அடி வாங்க வைக்கிறீங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? இந்த பின்னாடி அணில் குஞ்சு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, போட போய் படிக்கடா, போட அணில் குஞ்சுங்களா, ஓட்டர் ஐடி இருக்குதான்னு தெரியல, எந்த இதுல வந்து பேசுறீங்கன்னு தெரியல, போட போய் வேலையை பாருங்கடா, போடா.